ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் தெரியுமா? பொதுவா பசங்களுக்கு இந்த ஒரு பிரச்சனை நிறையவே இருக்கும். என்ன தெரியுமா? ஒரு பெண்ணை தொடர்ந்து இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துல பிடிச்சு போய் நம்பரும் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா நம்பர் வாங்கினதுக்கு அப்புறம் எப்படி பேசுறதுன்னு தெரியாம தப்பு தப்பா பேசி அதுக்கப்புறம் பிரேக்கப் அப்படின்னு சொல்லி போய் முடியும். மச்சான் பிரேக்கப் ஆயிடுச்சுடா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இதுதான் காமனா எல்லா பசங்களுடைய மைண்ட் செட். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா, ஒரு பெண்ணுடைய நம்பர் வாங்கின பின்னாடி எப்படி நம்ம சாட் பண்ணணும், எப்படி சாட்ல வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும், எப்படி நாம அவங்களுக்கு பிடிச்ச பர்சனா மாறணும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோவில் தெளிவாக வந்து தெரிஞ்சுக்க போறோம். நீங்க லவ் பண்ணிட்டு இருக்கலாம், இல்ல ஃபியூச்சர்ல லவ் பண்ண போற ஒரு பர்சனா இருக்கலாம். அப்படிப்பட்ட பர்சனா நீங்க இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கானது. அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. நம்பர் 1, ஃபர்ஸ்ட் ஒரு பெண் கிட்ட, உங்களுக்கு பிடிச்ச ஒரு பெண் கிட்ட நம்பர் வாங்கிட்டீங்க அப்படின்னா உடனே வந்த உடனே காலோ மெசேஜ் எல்லாம் பண்ணக்கூடாது. ஆக்சுவலா 1 or 3 டேஸ் வந்து டைம் கொடுங்க. அந்த பெண்ணை வந்து யோசிக்கணும். என்னடா இவன் நம்பர் வாங்கிட்டு போனா இன்னுமே கால் பண்ணாம இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கியூரியாசிட்டி அந்த பெண்ணுக்கு வந்து கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்கள வெயிட் பண்ண வச்சு அதுக்கப்புறம் நீங்க கால் பண்றதோ இல்ல மெசேஜ் பண்றதோ எடுக்கிற ஆப்ஷன் வந்து பெஸ்டா இருக்கும். நம்ம எடுத்த உடனே நம்ம காலோ மெசேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்படா நம்பர் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம காத்துட்டு இருந்த மாதிரியும் ரொம்ப அலைஞ்சான் மாதிரியும் பெண்கள் வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் உங்களை நிறையவே சுத்த விடுவாங்க. ஸோ நம்பர் வாங்கிட்டீங்க, அது உங்களுடைய மொபைலில் தான் இருக்கு. அப்படியே சேஃப்டியாக இருக்கட்டும். 2 or 3 டேஸ் கழிச்சு அதுக்கப்புறம் ரிப்ளை கொடுங்க. அது ஒரு மாதிரியான வேல்யூவை உங்கள் மேலே வந்து கிரியேட் பண்ணி வைக்கும். நம்பர் 2, பெண் கிட்ட நம்பர் வாங்கிட்டீங்க, நீங்கள் பேச ஸ்டார்ட் பண்ணுறீங்க. சாட்டிங்கில் என்ன பண்ணிட்டு இருக்க, சாப்பிட்டியா, தூங்குனியா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்கவே கூடாது. ஏன்னா நம்ம யாரை மீட் பண்ணாலும் சரி, நம்ம கிட்ட ஒரு பர்சன் கேட்கறது என்ன தெரியுமா? என்னப்பா சாப்பிட்டியா, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க ஆரம்பிப்பாங்க. இதே கொஸ்டினை பார்க்குற இடமெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தால் உங்கள் மேலே எப்படி இம்ப்ரெஸ் வரும்? எப்பவுமே இந்த மாதிரி கொஸ்டினை உங்களுடைய பிடிச்ச பெண் கிட்ட பேசும்போது டோட்டலாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் கேட்குற கொஸ்டின் வந்து அவங்கள திங்க் பண்ண வைக்கிற மாதிரி இருக்கணும். டக்குன்னு ஆன்சர் சொல்கிற மாதிரி இருக்காது. இப்போ உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு கேட்டிங்கன்னா இதுதான் அப்படின்னு சொல்லி டக்குன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அதுவே கேட்கும்போது இது செய்யறதுக்கு என்னவெல்லாம் பிளான் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்காக டைம் எடுத்து யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பெண் கிட்ட பேசும்போது, உங்களுக்கு பிடிச்ச பெண் கிட்ட பேசும்போது அவங்கள திங்க் பண்ணுற வைக்கிற மாதிரி தான் கொஷினாக இருக்கணும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஷினாக இருக்கணும். கேட்டதே கேட்டு போர் அடிக்காதீங்க. அதுக்கப்புறம் உங்களோட சேட் பண்ணுறதுக்கே விரும்பவே மாட்டாங்க. நீங்கள் சேட் பண்ணாலும் சரி அப்புறமா ரிப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சேட்டிங்கில் இம்ப்ரெஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது நண்பா. ஸோ சரியான கொஷினை கேட்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நம்பர் 3, நீங்கள் சேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதாவது கொஞ்சம் சேட்டிங்கில் வந்து அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி பண்ணணும். ஆல்ரெடி நீங்கள் ஜிப் இமேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வடிவில் ஃபன் காமெடியாக இருக்கிற மாதிரி அந்த மீம்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அவங்க பேசும்போது அதுக்கு கரெக்டாக நம்ம ரிப்ளை கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம சேட் பண்ணும்போது அவங்கள வந்து சிரிக்க வைக்கணும். ஒரு பெண்ணை வந்து நம்ம சேட் பண்ணும்போது சிரிக்க வைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. சும்மா ஏன்னா முகத்தை பார்த்து பேசும்போது ஓகே ஏதாவது ஒரு ஃபன் பண்ணும்போது சிரிப்பாங்க. ஆனால் நம்ம சேட்டிங்கில் சிரிக்க வைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ அந்த மாதிரி அவங்கள நீங்கள் சிரிக்க வைக்கிற மாதிரி ஒரு சில மூமெண்ட் எல்லாம் நீங்கள் சென்ட் பண்ணி இப்போ நீங்கள் சிரிக்க வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க சேட்டில், கண்டிப்பாக உங்களோட வந்து லாங் டைம் வந்து சேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. பொதுவாக பெண்களுக்கு நல்லா சிரிக்க வைக்கிற பசங்களை, ரொம்ப ஜாலியாக பேசுகிற பசங்களை ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் எப்பவுமே சேட் பண்ணும்போது நிறைய விஷயங்களை வந்து உள்ள ஆட் பண்ணி அவங்கள வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி சில சில இமேஜஸ் கூட சென்ட் பண்ணுங்க. நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதெல்லாம் வந்து சென்ட் பண்ணி அவங்கள வந்து ஜாலிப்படுத்துங்க. அந்த மாதிரி பண்ணும்போது உங்க கூட பேசுறதுக்கு நிறைய ட்ரை பண்ணுவாங்க. நம்பர் 4, பொதுவாக பெண்கள் கிட்ட சேட் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான டைமிங் எது அப்படின்னு கேட்டால் நான் என்ன சொல்வேன் அப்படின்னா ஆஃப்டர் 9 o'clock மேலே வந்து ட்ரை பண்ணுங்க. பொதுவாக பெண்கள் வந்து எப்பயுமே டே டைமில் கொஞ்சம் பிஸியாக இருப்பாங்க. அவங்களுடைய ஃபேமிலி ஒர்க்காக இருக்கலாம், ஸ்டடீஸாக இருக்கலாம், எதுவானாலும் இருக்கலாம். அந்த மாதிரி டைமிங்கில் நீங்கள் என்ன கொஷின் கேட்டாலும் என்னதான் ரொம்ப ஜாலியாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேச ஆரம்பித்தாலும் அது மேல் அவங்களுக்கு ஃபோக்கஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அவங்கள சுற்றி நிறைய வேலைகள் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்கும். இதுவே ஒரு ஆஃப்டர் 9க்கு மேலே நீங்கள் சாட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய வேலை என்னவா இருக்கும் அப்படின்னா தூங்குறது மட்டும்தான். நெக்ஸ்ட்டு உங்ககிட்ட பேசுறது. ஸோ அந்த மாதிரி பேசும்போது நிறைய டீப்பாக இறங்கி பேசுறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பேசுகிற விஷயத்த அவங்க மனசில் உள்வாங்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி டைமிங்கில் நம்ம எப்படி பேசுகிறோமோ, எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் பெண்களுடைய மனசில் நம்மளால் வந்து ஈஸியாக வந்து இடம் பிடிக்க முடியும். அதனால் எப்போவுமே நீங்கள் டே டைமில் அதிகமாக டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு சேட் பண்ணுறத விட ஆஃப்டர் 9க்கு மேலே நைட்டில் வந்து சேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அது உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு மாதிரியான ஒரு கனெக்டிவிட்டியை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறது தான் உண்மை. நம்பர் 5, எப்பயுமே பெண்கள் கிட்ட நம்ம சேட் பண்ணும்போது இந்த ஒரு ட்ரிக் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. அதாவது மூமெண்ட்டை வந்து கெஸ் பண்ணுறது. நீங்கள் ஒரு பிளேஸில் இருக்கீங்க, அவங்க ஒரு பிளேஸில் இருக்காங்க. பட் அவங்கள என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன ட்ரெஸ் போட்டுட்டு இருக்காங்க,
என்னவெல்லாம் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்மனால வந்து ஒரு கெஸ் பண்ணி, அனலைஸ் பண்ணி நம்ம சொல்ல முடியும். அதுக்கு ஒரு 10 கொஸ்டினோ இல்ல 5 கொஸ்டினோ வந்து வச்சுருங்க. இந்த 5 கரெக்ட்டா உங்ககிட்ட நான் கெஸ் பண்ணி சொல்லிட்டேன் அப்படின்னா, எனக்கு இந்த விஷயத்த நீங்க பண்ணுவீங்களா? இல்ல இத நீங்க செய்வீங்களா? நாளைக்கு நாம மீட் பண்ணலாமா? இந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் மூவ்மெண்ட்ட வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். அது எந்த மாதிரி அப்படின்னா, இப்ப நீ ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க. உன்னுடைய கையில வந்து ரிங் போட்டிருக்க. இந்த மாதிரி நீங்களா கெஸ் பண்ணி பேசும்போது, அது கரெக்ட்டா சொல்றானா? இல்லையா? அப்படிங்கிற மாதிரி உங்க மேல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் நீங்க 5 சொல்றீங்க அப்படின்னா, அதுல 2ஓ 3ஓ வந்து கரெக்ட்டா இருக்கிறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி நீங்க சொல்லும்போது, நம்மள வந்து நெறைய புரிஞ்சு வச்சிருக்காங்க. நம்மள நெறைய நோட் பண்றாங்க. அப்படிங்கிற மாரி எல்லாம் வந்து திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கும், அவங்களுக்கும் அந்த கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது இந்த மாரி கூட வந்து கிரியேட் ஆகும். ஸோ இந்த மாரி நம்ம கெஸ் பண்ணி பேசும்போது, நெறைய விஷயங்கள் பேசுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரியான ஒரு ட்ரிக்க வந்து பெண்கள் கிட்ட பேசும்போது, அதாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு பெண்கள் கிட்ட பேசும்போது, ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுடைய கான்வர்சேஷன் இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கும். லாஸ்ட் இதுதான் ரொம்ப முக்கியமானது. எப்பவுமே நீங்க பெண்கள் கிட்ட சேட் பண்றீங்க அப்படின்னா, நெறைய பேசுங்க. நெறைய விஷயங்கள கேளுங்க. கொஸ்டின் கேட்கறது எப்பயுமே நீங்களா தான் இருக்கும். அதிகமா பெண்கள் பேச மாட்டாங்க. பெண்கள் உங்ககிட்ட கேட்க மாட்டாங்க. நீங்க தான் பெண்கள் கிட்ட நெறைய விஷயங்கள கேட்டு தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் பொதுவா லவ்வுக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய ஒரு சைக்காலஜி. எந்த கப்பிள்ஸ்குள்ளவும் நெறைய பசங்க பேச மாட்டாங்க. பசங்க எப்பவுமே காது குடுத்து கேட்கிறவங்களா மட்டும் தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பெர்சனாவே நீங்களும் இருங்க. அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஆனா, நீங்க என்னதான் பேசினாலும், என்னதான் இன்ட்ரெஸ்ட்டா பேசிக்கிட்டே இருந்தாலும், கடைசியா இந்த சாட் இருக்கு பார்த்தீங்களா? இத எண்ட் பண்றது நீங்களா தான் இருக்கணும். பெண் வந்து எண்ட் பண்ணிட்டு போற மாதிரி நீங்க எப்பவுமே வச்சுக்காதீங்க. ஏன் அப்டின்னா, நீங்க எண்ட் பண்ணிட்டு போகும்போது, அடுத்த நாள் பேசலாம் அப்டிங்கிற மாதிரி ஒரு கியூரியாசிட்டிய வந்து பெண்களுக்கு கிரியேட் பண்ணி வச்சுட்டு போறீங்க. அவங்களே வந்து முடிச்சுட்டு போறாங்க அப்டின்னா, அவங்க என்ன சொல்ல வராங்களோ, என்ன பேசினாங்களோ எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய மைண்ட் செட்ட பொறுத்தவரைக்கும் நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். அப்டிங்கிற மாரி தான் திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அடுத்த நாள் ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். அவங்க கிட்ட இருந்து மெசேஜ் வராம கூட இருக்கலாம். அதனால சாட்டிங்க வந்து எண்ட் பண்றீங்க அப்படின்னா, அது உங்களுடைய கையில இருக்கணும். சரி, நல்ல ஒரு மேட்டர் பேசிட்டு இருக்கீங்க. ஏதாவது ஒரு விஷயத்த வந்து பேசிட்டு இருக்கும்போது, சரி ஓகே நாளைக்கு பார்க்கலாம். ஒர்க் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கான்வர்சேஷன ஸ்டாப் பண்ணிட்டு போங்க. அடுத்த நாள் அவங்களே வந்து உங்களுக்கு சாட் பண்றதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. இந்த மாரி ட்ரிக் எல்லாம் ஒரு சில பேருக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ நெறைய ஆண்கள் வந்து கடைசி வரைக்கும் பெண் எவ்வளோ நேரம் பேசுறாங்களோ, அது வரைக்கும் உட்காந்து மணிக்கணக்கா பேசிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்த நாள் ஏன் இந்த பொண்ணு நமக்கு மெசேஜே பண்ணல? அப்படிங்கிற மாரி திங்க் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, பெண்ண எப்பவுமே முழுமையா ஒரு விஷயத்த சொல்லவே விடாதீங்க. கொஞ்சம் பாதியிலேயே நிக்க வைங்க. அது இன்னொரு நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா? அதாவது ஒரு பெர்சன் கிட்ட நம்ம நேர்ல பேசும்போதே சில விஷயங்கள் வந்து தப்பா வந்து புரிஞ்சுக்கிறாங்க. தப்பா வந்து சித்தரிக்கப்படுறாங்க. ஆனா சாட்ல பேசுறது அவ்வளவு ஈஸி கிடையாது. சாட்ல ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம் அப்படின்னா, அவங்க தப்பா கூட அத வந்து கன்வே பண்ணிக்கலாம். இதுல ரொம்ப முக்கியமா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது. நம்ம என்ன சாட் பண்றோம் அப்படிங்கிறது நமக்கு கிளியரா தெரியணும். என்ன பேச போறோம் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கணும். ஆக்சுவலா ஒரு பையன் வந்து ஒரு பெண்ண பார்த்து லவ் பண்றது, இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நெனைக்கிறது இது எல்லாமே கரெக்ட் தான். ஒரு சில பேருக்கு அது எல்லாமே சேர்ந்து வரும். ஆனா எப்ப பிரேக்கப் நடக்கும் அப்படின்னா, நம்மளுடைய கம்யூனிகேஷன் சரியில்லாம இருக்கும்போது, நமக்குள்ள இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் வந்து சரியா கொண்டு போகாம இருக்கும்போது, நம்மளுடைய ஆட்டிட்யூட் வந்து சரியா அவங்க கிட்ட இல்லாம இருக்கும்போது தான் ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரேக்கப் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிக்கும். நாம சரியா நம்மளுடைய மூவ்மெண்ட்ட கரெக்ட்டா எடுத்து வச்சோம் அப்படின்னா, எந்த பெண்களும் உங்கள விட்டுட்டு போக மாட்டாங்க. ஏன்னா, நல்ல பையன்கிட்ட இருந்தும் ஒரு பெஸ்ட்டான பையன்கிட்ட இருந்து எந்த பெண்ணும் போகணும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணவே மாட்டாங்க. அந்த மாதிரி நீங்க இருக்கணும் அப்படின்னா, உங்கள நீங்க எப்படி சரிப்படுத்திக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் நீங்க பார்க்கணும். ஸோ ஆக்சுவலா ஒரு பெண்ண எப்படி சாட்ல இம்ப்ரெஸ் பண்றது அப்படிங்கிறத பத்தி இந்த லிஸ்ட் எல்லாம் வந்து நம்ம தெளிவா பார்த்தோம். உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட நெக்ஸ்ட் உங்கள நான் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா.